உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஜாதகம் ஜோதிடம்னு ஒரு அமைப்பு உருவான காலத்திலேருந்து வள்ளுவர் குலம் அவங்க தான் ஜாதகம் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. வள்ளுவர் குல ஜோதிடம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா ஒரு மொழி, அது பெயர் வாஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகம் ஜோதிடங்கிறது என்ன அப்படின்னா 4 வேதம், 5 பஞ்சபூதம், 6 சாஸ்திரம், 9 கோள், 12 ராசி, 18 புராணம், 27 நட்சத்திரம், 28 ஆகமம், 48 மண்டலம், 96 தத்துவம், 108 பிண்டம், 234 புவனம், 1008 அண்டம், இவை அனைத்தும் இசைந்த கைரேகை படைச்ச இறைவன் கடவுளால் உருவாக்கப்பட்டது. 100 கோடி மக்களுக்கும் கைரேகை ஒரே மாதிரி இருக்காது. பிறந்த தேதி அப்படிங்கிறது ஒரு உயிர், ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் கணக்கு பண்ணி ஒட்டு மொத்தமாக ஆயுசியை தீர்மானித்து சொல்லும். கர்மாக்களையும் நம்ம ஜோதிடத்து மூலியமா அவங்களுக்கு என்ன கர்மா இருக்கு, எதனால இவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் கண்டுபிடிக்க முடியும். 13 விதமான சாபங்கள் மட்டும்தான் இருக்கு இந்த அகில உலகத்திலேயே. சரிங்களா? அந்த 13ம் பெண் சாபம், பிரேத சாபம், பித்ரு சாபம். உலகத்திலேயே உயர்ந்த அற்புதமான பிறப்பே பெண்கள் தான். அதுக்கு நிகரா எதுவுமே கிடையாது. ஏன்னா அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் ஜோதிடர் மணிராஜ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடம் ரிலேட்டடாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார், இந்த வள்ளுவர் ஜோதிடர், இப்போ வள்ளுவர் நமக்காக திருக்குறள் எழுதியிருக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஜோதிடம், இதில் என்ன விஷயங்கள் புதிதாக இருக்கு மேடம்? அதாவது வள்ளுவர் குலம் அப்படின்னு ஒரு குல மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க தான் ஆதி காலத்துல இருந்து, அதாவது மன்னராட்சி காலத்துல இருந்தோ இல்லை திருவள்ளுவருடைய வழியை சார்ந்து இல்லை கொங்கணவர் சித்தருடைய ஆதிக்கத்தை சார்ந்து ஜாதகம் ஜோதிடம் பார்க்குறவங்க. இப்போ இந்த அமைப்புக்கு என்ன அர்த்தம்? வள்ளுவர் குலம் அப்படிங்கிறவங்க ஜாதகம் ஜோதிடம் பார்க்கறதும் சித்த மருத்துவம் வைத்தியமும் அவங்களுடைய தொழில். எப்போ? ஆதி காலத்துல. அப்போ ஜாதகம் ஜோதிடம்னு ஒரு அமைப்பு உருவான காலத்துல இருந்து வள்ளுவர் குலம் அவங்க தான் ஜாதகம் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சு வழி வழியா பார்த்து வந்திருக்காங்க. இப்ப இருக்கிறது இதுல இருந்து பிரிஞ்சு உருவான எல்லா அமைப்பும். இவங்களுடைய தனித்துவம் என்னன்னா பஞ்சாகம் இருக்கு இல்லைங்களா, 5 விதமான அமைப்பையும் பிரிச்சு பார்ப்போம். அப்படின்னா விலங்குகளுடைய அமைப்பும் சரி, மனிதர்களுடைய வாழ்வியலும் சரி, இயற்கை வளங்களும் சரி, அதாவது சொல்ல போனா பஞ்சபூத தத்துவம், இந்த 5 விதமான தத்துவத்தையும் பிரிச்சு சொல்லக்கூடியதுதான் வள்ளுவர் குல ஜோதிடம் அப்படின்னு அர்த்தம். இந்த மக்கள் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஊர்ல தான் இப்போதைக்கு இருக்காங்க. அது சொல்ல போனா கொங்கணாபுரம் அப்படின்னு ஒரு ஊரு, கொங்கணவர் சித்தர் ஆண்டபுரம். இப்போ இருக்கு மேடம். கொங்கணாபுரங்கிற ஊரு, அந்த ஊருக்கு பெயர் வர காரணமே கொங்கணவர் சித்தர் ஆண்டபுரம், கொங்கணாபுரம். அந்த ஊரை சுத்தி இருக்க மலைகளும் சரி, பழமையான சிவஸ்தலங்களும் இருக்கு. இந்த சிவன் ஸ்தலங்களும் சரி, ஒரு மிகப்பெரிய ஏரி ஒன்று இருக்கு. எந்த மாவட்டத்துல சொல்றேன் மேடம். கொங்கணாபுரம் அப்படிங்கிறது எடப்பாடி பக்கத்துல, சேலம் மாவட்டம். எடப்பாடியோட ஊர் தான் கொங்கணாபுரம். இந்த ஊர் மக்கள், அதாவது வள்ளுவர் குல ஜோதிடம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா ஒரு மொழி, அது பெயர் வாஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது முழுக்க தமிழ் தான் மேடம். அந்த மக்கள் பேசுற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ஜாதகம் ஜோதிடம் உள்ள 9 கோள், 12 ராசி, 27 நட்சத்திரம், ஓர திதி, அங்காரம், ஆகாரம், அஷ்ட வர்க்கம், இப்படி இருக்கு பாத்தீங்களா. இதுல இருக்க வார்த்தைகளை அவங்க இயல்பான வாழ்க்கை வர முடியல பேசுவாங்க. இப்படி ஒரு மொழி இருக்கு, அது பேர் வாஞ்சி. அது முழுக்க தமிழ் தான். ஜோதிடத்துல இருக்கிற வார்த்தைகளை ஒன்னா கோர்வையா சேர்த்து பேசுவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மொழி யார் பேசுறாங்களோ அவங்க தான் உண்மையான வள்ளுவர் குல ஜோதிடர்கள். இதுல நீங்க எப்படி இதை கத்துக்கிட்டீங்க மேடம்? இது நான் வள்ளுவர் குலம், அதே வள்ளுவர் ஜோதிடம், அதே வள்ளுவர் குலம், அந்த கொங்கணாபுரங்கிற ஊருடைய ஆதிக்கத்தை சார்ந்து வாழ்ற அமைப்பு தான் மேடம் நாங்களும். அப்போ இந்த ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன? ஜாதகம் ஜோதிடங்கிறது என்ன அப்படின்னா 4 வேதம், 5 பஞ்சபூதம், 6 சாஸ்திரம், 9 கோள், 12 ராசி, 18 புராணம், 27 நட்சத்திரம், 28 ஆகமம், 48 மண்டலம்,
96 தத்துவம், 108 பிண்டம், 234 புவனம், 1008 அண்டம், இவை அனைத்தும் இசைந்த சப்த சதல அதல விதல சுதல பாதாள மகாதல தராதல 14 லோகம், 33 கோடி தேவர்கள், 8000 ரிஷிமார்கள், கருடர் கம்புருடர் சித்த வைத்தியர் ஆகியோர் பயந்து வியந்து கண்டு நடுங்கும் பூர்வீக மண்ணிலே பதிந்திருக்கும் பாதாள பைரவ தேவியின் வருகையே ஜாதகம். இதுதான் ஜாதகத்துக்கான அர்த்தம். இப்போ ஜோதிடம் இதெல்லாம் சேர்ந்தாதான் ஜோதிடம். இந்த ஜோதிட வார்த்தை என்ன? அக்னி, அதாவது சிவனும் சக்தியும் சிவனும் சேர்வதே ஜோதிடம். அப்படின்னா இதுல 28 விதமான ஆகம விதி இருக்கு ஜாதக ஜோதிடத்துல. இதை சார்ந்துதான் நம்ம ஜாதகமே பார்க்க ஆரம்பிக்கிறோம். சாதாரணமா 9 கோள், 12 ராசி, 27 நட்சத்திரம், இதுல இருக்க 1வது இடம் 2வது இடம், குரு ஆட்சி உச்சம் நீச்சோ, இந்த அமைப்பெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இந்த அத்தனை செயல்களுமே 28 விதமான சிவ ஆகம விதியோட சார்ந்திருக்கு. அப்போ சிவம் படைச்ச கடவுள் எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இருக்கிற 9 கோள்கள் தான் நம்ம வழி நடத்துது மேடம். அப்போ இந்த 9 கோள்கள் வழி நடத்துது. அந்த 9 கோள் வழி நடத்துறதுக்கு மிகப்பெரிய ஆதரவும் சாட்சியாகவும் 27 நட்சத்திரமும் 12 ராசி இருக்கு. இந்த 12 ராசி இது எல்லாத்தையும் சேர்த்துனா ஒரு சர்க்கிள், ஒரு ரவுண்டு 360 டிகிரி நம்ம உலகம் பூமி. அப்போ இதுல பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச ஆற்றலும் இந்த 9 கோள்களுடைய ஆற்றலும் தான் இந்த மனித குலத்தையும் இந்த பூமியில இருக்கிற பஞ்சபூத சக்தியை வழி நடத்துது. அதை தான் ஆதி காலத்துல நம்ம முன்னோர்கள் இதை பிரிச்சு 5 அங்கமா வகுத்து வச்சிருக்காங்க. அதுதான் ஜாதகம் ஜோதிடத்துல இருக்க பஞ்சாகம். சரிங்களா? நம்ம எவ்வளோ கணக்கு குறிப்பு எடுத்தாலும் பஞ்சாகத்தை முழுமையா அதாவது மேலோட்டமா பார்த்தாலே போதும். ஜாதகம் ஜோதிடமும் சரி, வானசாஸ்திரமும் சரி, அதாவது அந்த அண்டத்துக்கும் இந்த உடலுங்கிற பிண்டத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிற புரிதலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஜோதிடத்துக்கு இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறீங்க. அதுலேயும் குறிப்பா இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா ஊரில் இருக்கிறவங்க ஒரு பெரியவங்க, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்க கிட்ட பார்க்கறது தான் வந்து ஓகே, அவங்களுக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவங்க கிட்ட பார்த்தா நமக்கு துல்லியமாக சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் இவ்வளோ யங் ஏஜில் நீங்கள் எப்போ கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு இது மீது எப்போ ஆசை வந்தது ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது? மேடம், இப்போ என்னன்னா நாங்கள் வந்து வள்ளுவர் குல ஜோதிடர் அப்படிங்கிறதுல பூர்வீகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஜோதிடர்கள் தான். அப்பா தாத்தா தாத்தா தாத்தான்னு, அம்மாவுடைய அப்பா அவருடைய அப்பா அவருடைய அப்பான்னு அத்தனை பேருமே ஜாதகம் ஜோதிடம் பார்க்குறவங்க தான், வம்ச வழியா. இப்போ என்னன்னா நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் மேடம், MBA படிச்சிருக்கேன். நான் இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு படிப்பு. ஆனால் இதுக்குள்ளே எப்படி வந்தேன்னா, முதல் தடவை சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் போனேன். அது வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி 3வது மாதம். சரிங்களா? அதாவது நம்ம சிஸ்டரோட மேரேஜ் கல்யாண ஃபங்க்ஷனுக்காக தான் போனோம். அங்கே அதாவது அந்த கோயில், அந்த ஊரில் கால் எடுத்து வைக்கும் போதுலேருந்து கோயில் கோபுரம், சிதம்பரம் நடராஜர் கோயிலோட கோபுரம் தெரிஞ்சது. அந்த கோயில் பார்க்கும்போதே அதாவது உடம்புக்கு ஏதோ ஒரு சக்தி இங்கே உள்ள வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி, ஏதோ ஒரு பிரம்ம மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆனது. அப்போ தான் முதல்ல 11ஆம் தேதி 3வது மாதம் அந்த கோயிலுக்குள்ளே போனால் சிதம்பர ரகசியம்னு ஒரு வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது இதை பற்றி சொன்னாங்க. சரி, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையாக கேட்க ஆரம்பித்தேன். அதை பற்றி தேட ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். என்னோட அம்மாவுடைய அப்பா வேலுசாமி அவரு, அப்புறம் அப்பாவுடைய அப்பா அவர் பேர் பார்த்தீங்கன்னா காசிலிங்கம், அவருடைய அப்பா கந்தசாமி, அதாவது சந்தன பொட்டுக்காரர் அப்படிம்பாங்க. இவங்கெல்லாம் ஜாதகம் ஜோதிடம் பார்ப்பாங்க, தெருக்கூத்தும் ஆடுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு ஒவ்வொரு ஊருடைய புராணத்தையும் அந்த ஊருடைய வரலாறு கதையும் அந்த ஊர் மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, அதாவது தெருக்கூத்து மூலியமா விளக்கிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தருட்டையா விசாரிக்கும் போதும் படிக்கும் போதும் சிவன் அப்படிங்கிறது என்னன்னு தேட ஆரம்பிச்சேன். அது தேட ஆரம்பிச்சா சிதம்பர ரகசியம் எங்க தேட ஆரம்பிச்சோன்னா இப்போ வரைக்கும் பதிலே கிடைக்கல. சரிங்களா? இதோடைய தேடல் தான் என்ன ஜாதகம் ஜோதிடத்துக்குள்ள கொண்டு வந்தது. எப்படின்னா, சிதம்பரம் அப்படிங்கிறது ஆகாயஸ்தலம். சரிங்களா? ஆகாயஸ்தலம்னா நம்ம வானவியல் வானசாஸ்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போது இப்போ நடைமுறையில் என்ன இருக்குன்னா, ஜாதகம் ஜோதிடம் என்னோட ஃபேமிலி குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்டு இருக்குது. அப்போ இதில் இருக்கிற 9 கோள்கள் என்ன, அது எப்படி மனித உடலுக்கு வேலை செய்யுது அப்படின்ற யோசனை வர ஆரம்பித்து அதை நான் தேடும்போது தான் அப்பா வந்து ஜாதகம் பார்க்கும்போது அதை உட்காந்து கேட்பேன்.
எப்படி பார்க்குறாங்கன்னு. வரவங்க எல்லாம் சொல்கிறது ஆமாம் இருக்குது, கரெக்டு தான் சொல்கிறாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப அதிகமான ஆர்வம் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி எது சொன்னாலும் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. அது அந்த வார்த்தை வந்து ரொம்ப மனசில் ஆழமாக பதிஞ்சு இதோடைய தேடல் தான் நான் ஜாதகம் ஜோதிடம் கற்றுக்கிட்டது. ஓகே, நீங்கள் எவ்வளோ வருஷமா இந்த மேடம் 11 வருஷம் ஆகுது மேடம். 11 வருஷம் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சில ஜோதிடர்கிட்ட போகும்போது நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது அவங்களே வந்து சில பேர் வந்து கணிச்சிருவாங்க. சில ஜோதிடர்கள் உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் அதை சொல்லுங்கள், மற்ற விஷயங்கள்லாம் இப்போ கேட்க வேணாம், இப்போ உங்களுக்கு அவசர தேவையாக என்ன இருக்கோ அதை மட்டும் கேளுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இப்போது மக்கள் வந்து எப்படிப்பட்ட ஜோதிடரை நம்பணும் அப்படிங்கிற விஷயமே ஒரு குழப்பமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இப்போ ஜோதிடத்திலே வந்து பல வகைகள் வந்துச்சு. கைரேகை பார்த்து ஜோதிடம் சொல்கிறதாகட்டும், நாடி ஜோதிடம் இருக்கட்டும், முகம் பார்த்து ஒருத்தர் எப்படி என்ன மாதிரியான குணாதிசயங்கள் கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறதாகட்டும், ஜாதக கட்டம் வச்சு பார்த்து சொல்கிறதாகட்டும். இதில் நீங்கள் எதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்? ஜாதக பார்த்து நீங்கள் சொல்வீங்களா, இல்லை எந்த மாதிரியான விஷயங்களை கையாளுறீங்க? மேடம், வள்ளுவர் ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதிடம் ஜாதகம் ஜோதிடம் பார்க்குறவங்க அதில் என்னெல்லாம் இருக்குன்னா அதர்வன வேதத்துடைய ஆதிக்கத்தை சார்ந்து தான் இந்த ஜாதகம் ஜோதிடம் இருக்குது. வேதத்தில் 4வது வேதம் அதர்வன வேதம். இந்த வேதம் அப்படிங்கிற அமைப்பு தான் மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு, அதாவது அதிகம் கொஞ்சம் சீக்கிரம் நேரத்தை குறைச்சி வேலையை அதிகமாக வாங்கக்கூடிய செயல். அப்படின்னா அதாவது பஞ்சபூதங்களுடைய சக்தி இல்லை மந்திரத்துடைய ஆதிக்கத்தால் நமக்கு ஒரு காரியம் சீக்கிரம் நடக்கணும், இயற்கையோட சக்தியை தாண்டி இல்லை இயற்கையோடைய ஒத்து போய் நமக்கு வேணுங்கிற காரியத்தை சீக்கிரம் அடையிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வழி. அப்போது ஜாதகம் அப்படிங்கிறது முத கைரேகை முழுக்க உண்மை. ஏன்னா ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறதுல ஜாதகம் மனிதரால் உருவாக்கப்பட்டது, கைரேகை படைச்ச இறைவன் கடவுளால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? எத்தனை கோடி மக்கள், 800 கோடி மக்களுக்கும் கைரேகை ஒரே மாதிரி இருக்காது. சரிங்களா? ஆனால் இதே ட்வின்ஸ் பிறக்கிறாங்க 2 பேருனா 2 பேருக்கும் ஒரே ஜாதகம் இருக்கும். ஒரு நிமிஷங்கள் தான் வித்தியாசம் இருக்கும், செகண்ட்ஸோட வித்தியாசம் இருக்கும். பிறக்கிற 2 பேருக்கும் 2 ஆண் குழந்தை ட்வின்ஸ் பிறக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரே ஜாதகம் தான். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல பெரிய மாற்றங்கள் இருக்காது. அந்த மாதிரியான அமைப்பும் இருக்கு. ஆனால் 2 பேரோட கைரேகை வேற வேற இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிடத்தை பார்க்கும்போது அங்க ஒருத்தருடைய ஜாதகத்தை கொடுத்தாலே போதும் 2 பேருடைய குணாதிசயத்தை சொல்ல முடியும். 2 பேருக்கு வேற வேற மாதிரி தானே இருக்கும். இது ஏன் நடக்குது? அப்போ இந்த இடத்துல ஜாதக ஜோதிட விதி பொய்யாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியான்னு கேட்டா இல்லை. இதை கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா சகானம் அப்படின்னு ஒரு திசை, தகானங்கிற திசை. ஒரு குழந்தை அம்மா வயிற்றுல தன்னோட தாய் வயிற்றுல கரு உருவாகும் போது விதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தீர்மானிக்கப்படுது. அதுக்கு பெயர் பிரம்மசிஸ்திரம். இந்த பிரம்மசிஸ்திரங்கிற விதி 2 விதமான திசையை சார்ந்து இருக்கு. அது என்னன்னா சகானம்ங்கிற ஒரு திசை நல்ல திசை, தகானம் அப்படின்னா பிறக்கும் போது எந்த குறை இல்லாமல் பிறந்தாலும் சரி, இல்லை பிறக்கும் போதே பிரச்சனை தொந்தரவோட பிறந்தாலும் சரி, வாழ்க்கை முழுமையடையாது, இல்லை ஏதாவது குறை ஏற்படும். குறைனா ஒரு சில உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ஏற்படக்கூடிய பாதிப்பு. இந்த 2 திசையை சார்ந்து தான் பூமியில் பிறக்கிற அத்தனை உயிரினங்களும் கருவாகி பிறக்கிறாங்க. அப்போது இந்த பிறக்கிற குழந்தையோட உடம்புல யாருடைய பிளட் ரத்த ஆதிக்கம் 150% மேலே அதிகமாக இருக்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை அப்பாவோடைய பிளட்டு, அப்பா ரத்தம் அம்மா ரத்தம் 2ம் சேர்ந்தாதான் பிறக்கிற குழந்தை. பிறக்கிற குழந்தையோட தலையெழுத்தில் யாருடைய ரத்தம், அப்பா ரத்தம் அதிகமாக இருந்தால் பிறக்கிற குழந்தைக்கு அப்பாவுடைய வம்சவழியை சார்ந்த புண்ணியங்கள் இருக்கும், பாவமும் இருக்கும். அம்மாவுடைய ரத்த ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் அம்மாவுடைய வம்சவழி சார்ந்த புண்ணியங்கள் இருக்கும், பாவங்கள் இருக்கும். அப்போது இது 2ம் சேர்ந்து தான் ஒரு குழந்தை கருவாய் பிறக்குது. பிறக்கிற குழந்தையோட ஜாதகம், குழந்தை கருவாய் பிறந்த நேரத்தை வச்சு நம்ம ஜாதகம் எழுதுகிறோம். அந்த ஜாதகம் அப்படிங்கிறது இப்போ இருக்க டெக்னாலஜி படி நேரங்கள் இருக்குது, கரெக்டான நேரத்தை நம்மளால் பார்த்து சொல்ல முடியும். இதே ஒரு 30-40 வருஷம் முன்னாடி சுபப்பிரசவம் வீட்லேயே நடந்திருக்கும். அப்போ எப்படி மேடம் பார்த்து சொல்லியிருப்பாங்க? இப்போ ஆனால் இப்போ குழந்தை பிறக்கிற நேரமே அப்படிங்கிறது சிலருக்கு நம்ம முடிவு பண்ணி எடுக்கிறோம். இல்லை மேடம், இப்போ வந்து சரியாக ஆப்ரேஷன் சிசரியன் பண்ணி குழந்தை பிறக்குது இல்லைங்களா, அது கரெக்டான நாள் நேரத்தை நம்ம முடிவு பண்ணி குழந்தை பெற்றுக்கணும். அதுவும் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இயற்கையாக குழந்தை பிறந்தாலும் பிறந்த நேரம்னு ஒன்று இருக்குது. இதை வச்சு நம்ம ஜாதகம் எடுக்கிறோம். அந்த ஜாதகம் 9 கோள் 12 ராசி 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த ஜாதக கட்டத்தை வச்சு நம்மளால ஜாதகம் சொல்ல முடியும். இது இயல்பு. ஆனால் ஒரு 30 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி துல்லியமான நேரங்கள் இல்லையே. அப்போது ஜாதகம் எழுதியிருக்காங்க. அப்போது எழுதின பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியில் ஜாதகம் எழுதியிருப்பாங்க. அந்த ஜாதகம் எதை வச்சு எழுதியிருப்பாங்க, நேரத்தை எப்படி கணக்கு பண்ணியிருப்பாங்க
அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. இதை எல்லாத்தையும் நம்மளால் எப்படி எடுக்க முடியும்னா, குழந்தை தாய் வயிற்றுல கருவாகிற நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பிறந்த நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அந்த பிறந்த நாளுக்கு சரியா 9 விதமான கணக்கு, 18 விதமான கணக்கு, 27 விதமான கணக்கு இருக்கு. சரிங்களா? இந்த அமைப்பை பிரித்து எடுத்து நமக்கு அந்த குழந்தைக்கு அந்த நாள், அந்த பிறந்த நாளில் என்ன நட்சத்திரம் ஆரம்பிக்குது, என்ன லக்னம் ஆரம்பிக்குது அப்படிங்கிற குறிப்பு எடுத்தோம்னா குழந்தையோட ஒட்டுமொத்த விதியே தீர்மானித்து சொல்ல முடியும். அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த தேதி அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் கணக்கு பண்ணி ஒட்டு மொத்தமும் ஆயுசியை தீர்மானித்து சொல்லும். அதுதான் பிறந்த தேதி. அப்போ இந்த பிறந்த தேதியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம விதி தலையெழுத்தை முழுக்க நம்மளால கண்டுபிடிச்சு சொல்ல வைக்கும். சரிங்களா? ஒரு நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் உலகம் ஃபுல்லா நம்ம எத்தனையோ குழந்தைகள் பிறகு அவங்க எல்லாத்துக்குமே சரியான விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா முடியும். எப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஒரே தேதியில் ஒரே ஆஸ்பத்திரியில் 10 குழந்தைங்க பிறந்தாலும் ஜாதகம் ஒன்று தான், பிறந்த தேதியும் ஒன்று தான், அதே நேரத்தில் பிறந்தான் இல்லைங்களா? ஆனால் அப்பா அம்மா பேர் வேறு, அவங்க பிறந்த தேதி வேறு. அப்போது இந்த குழந்தை பிறந்ததா 2ஆவதா பிறந்ததாங்கிறது வேறு. இந்த குழந்தை கூட ஆண் பிறந்திருக்காங்களா பெண் பிறந்திருக்காங்களா, இந்த குறிப்பு இருக்குல்ல மேடம், இதை எடுத்து பிரித்து எடுக்க முடியும். சரிங்களா? பிரம்ம சிஸ்திரம், ஆதி சிஸ்திரம். பிரம்ம சிஸ்திரம்னா விதி, ஆதி சிஸ்திரம்னா அப்பா அம்மாவுடைய விதி. சரிங்களா? இது ரெண்டும் சேர்ந்தால்தான் தீர்க்கமான சாந்தாதார யோகமா இல்லை தீர்க்கமான தகான யோகமா அப்படின்னு அர்த்தம். இப்போ பிறக்கிற குழந்தைகளே பார்த்தீங்க அப்படின்னா சில குழந்தைகள் பிறக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கு. அப்படி பிறந்தாலுமே இந்த பூமியில அவங்க வாழ்றதுக்கான ஸ்ட்ரகிள்ஸை கண்டிப்பா இருக்கு மேடம். அதுவும் இல்லாம இப்போ இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கருவுல உருவாகும் போதே ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கர்மாக்களையும் நம்ம ஜோதிடத்து மூலியமா அவங்களுக்கு என்ன கர்மா இருக்கு, எதனால இவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும் மேடம். அதாவது கர்மா அப்படிங்கிறது ஒன்று புண்ணியமும் இருக்குது பாவமும் இருக்குது இல்லைங்களா? இப்போது கர்ம வினை அப்படிங்கன்னா பாவம். அந்த பாவத்தில் மொத்தம் 13 விதமான சாபங்கள் மட்டும்தான் இருக்குது இந்த அகில உலகத்திலேயே. சரிங்களா? அந்த 13ம் பெண் சாபம், பிரேத சாபம், பித்ரு சாபம், பிரம்ம சாபம், குரு சாபம், பூமி சாபம், கோசாபம், சர்ப்ப சாபம், கங்கா சாபம், பூமி சாபம், விருச்சும சுவாபம், முனி சாபம், ரிஷி சுவாபம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி 13 தான் இருக்கு மேடம். இந்த 13 விதமான ஆதிக்கத்தில் தான் ஒரு குழந்தை பிறக்கும். 13ல் ஏதோ ஒரு அமைப்பு உயர்ந்திருக்கும் இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஒரு சிலருக்கு குலதெய்வ பெயரே தெரியாது. அப்போது அந்த குழந்தை கருவாகிற குடும்பத்துக்கு குலதெய்வத்துடைய சாபம் இருக்கும் இல்லைங்களா? ஒரு சிலருக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் சொந்தமாக இடமும் வாங்க முடியாது, வீடு வாங்க முடியாது. ஆனால் ஊருக்கு அவங்க வாழ்கிற இடத்துல செய்கிற வேலை தொழில் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் போரோடு இருப்பாங்க. சொந்தமாக வீடு அமையாது. அப்படியே வீடு அமைஞ்சாலும் அந்த வீட்டில் அவங்களால வாழ முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டு தனியாக வெளியே வேறு ஊர்லேயோ வாடகைக்கோ இல்லை போகியத்துக்கோ இல்லை அந்த சொந்தமாக வாங்கின இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல அவங்க வாழ்வாங்க. இது பூமி சாபம். நீர் சாபம் இருக்கு. தண்ணியை திட்டத்தினால ஏற்படக்கூடிய சாபம் நீர் சாபம், அதுதான் கங்கா சாபம். அப்போ இந்த மாதிரி பித்ரு சாபம் இருக்கு, பெண் சாபம் இருக்கு, நாகதோஷம்ன்ற சர்ப்ப சாபம் இருக்கு. இந்த பாம்பு புத்துகளோ இல்லை பாம்பையோ கொல்றதுனாலையோ இதன் மூலியமா ஏற்படக்கூடிய சாபம், இது எல்லாமே ஏதோ பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த 13 அமைப்புல ஏதோ ஒரு ஆதிக்கம் ரொம்ப உயர்வா இருக்கும். இப்போ இந்த 13 சாபங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு இதற்கு மேல எந்த சாபமும் வராது. இந்த 13 சாபத்துல யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா அதுக்கான நிவர்த்திகள் கண்டிப்பா நிவர்த்தி இருக்கு மேடம். இந்த 13 சாபங்கள் ஏன் வந்தது, எப்படி வந்தது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். என்னன்னா குழந்தை அம்மா வயிற்றுல கருவாகும் போது 5 பாயிண்ட்: பிரம்ம சிஸ்திரம், ஆதி சிஸ்திரம், பூர்வ சிஸ்திரம், புண்ணிய சிஸ்திரம், தன சிஸ்திரம். இந்த 5 சேர்ந்தது தான் ஒரு குழந்தையோட விதி. அப்படின்னா 5 விதமான செல்வம். இந்த அகில உலகத்திலேயே முதல் செல்வம் என்ன சொல்லுங்க பாப்போம்? குழந்தை செல்வம். அடுத்து தான் கல்வி செல்வம். அதனால தான் ஜாதக ஜோதிடத்திலேயே 1வது இடம் ஆயுசு, 2வது இடம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானமா வச்சிருக்காங்க. வாக்குங்கிறது படிப்பு, 2வது இடங்கிறது படிப்பு. அப்போ பாருங்க, அந்த காலத்திலேயே முடிவு பண்ணிக்கிறேன், உயிருக்கு அடுத்து
படிப்பு எவ்வளோ முக்கியம் ஜோதிடத்தில் இருக்கு பாருங்க. கண்டிப்பா. அப்போ இந்த குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்ற பார்த்தீங்களா, இந்த செல்வம் இன்னைக்கு நம்ம நாட்டில் எவ்வளோ பேருக்கு இதில் பாதிப்பு ஏற்படுது. ஒன்று ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் போகுது, இல்லை பிறந்தால் ஒரு சில குறை ஏற்படுது, இல்லை குறையோடைய ஒரு சில குழந்தைகள் பிறக்குது. இவங்கெல்லாம் இருக்காங்களா மேடம், இவங்களுடைய பாவ புண்ணியம் எதை சார்ந்து இருக்குன்னா பூர்வீகத்தில் கர்ம வினையோட ஆதிக்கம் இருக்கும். ரெண்டு பார்க்கணும். பூர்வ ஜென்மத்துடைய கர்மா என்னன்னு பார்க்கணும். அந்த 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 ஆன்மா அந்த உயிரோட அந்த ஆட்களுடைய முன் ஜென்மத்துடைய கர்மா என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ இது ரெண்டை பிரித்து பார்க்கும்போது என்ன நடக்கும்னா இவங்களுடைய கர்மா இந்த 13 விதமான சாபத்தில் எதை சார்ந்து இருக்கு. குழந்தை வம்சமே விருத்தி இல்லைங்கிற பட்சத்தில் ஒருத்தங்க இருக்காங்க, கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தை இல்லைன்னா அவங்களுடைய பூர்வீகம் அப்பா அம்மாவுடைய கர்மா என்ன, அவர் கல்யாணம் பண்ண கணவருடைய ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ண கணவருடைய அப்பா அம்மா கர்மா என்ன, கணவருடைய கர்மா என்ன, இதை பார்க்கணும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பிறந்தீங்கன்னா நீங்கள் பிறந்து படித்த படிப்பு, செய்கிற வேலை, தொழில், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் நீங்கள் காரணம் இல்லைங்களா? நீங்கள் பிறந்ததுக்கு நீங்கள் தான் காரணமா? இல்லை இல்லை மேடம், அதுக்கு யார் காரணம்? அப்பா அம்மா. அப்போது அப்பாவுடைய பாவ புண்ணியமும் அம்மா பாவ புண்ணியமும் என்னன்னு பார்க்கணும். இதை எப்படி பார்க்கணுன்னா குழந்தையோடைய ஜாதகம் தான் பார்க்கலாம், இல்லை கைரேகையோட ஆதிக்கம். இது ரெண்டும் இல்லை தெரியலன்னா பிறந்த தேதி இருக்குது பார்த்தீங்களா, பிறந்த தேதியோட ஆதிக்கத்திலேயே அவங்க வீட்டில் இருக்க அத்தனை பேருடைய குறிப்பிலையும் ஜாதகம் எடுக்க முடியும். சரிங்களா? இந்த அமைப்பை பிரித்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒருத்தருடைய பாவம் என்ன புண்ணியம் என்ன, மொத்தம் 264 டிகிரி 264% புண்ணிய காரியங்கள் தான் இந்த அகில உலகத்திலேயே இருக்குது. அதில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் எத்தனை சதவீதம் அவங்களுடைய, அதாவது அப்பா அம்மா ரத்தம் சேர்ந்து குழந்தை அம்மா வயிற்றில் கருவாகும் போதே அந்த ஆண் வந்து தங்கக்கூடிய ஆன்மா எத்தனை சதவீத புண்ணிய காரியங்களை சார்ந்து கருவாகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது ஒரு சிலருக்கு 230 250 புண்ணியகாரி இருக்குன்னா அவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் இல்லைனாலும் அவங்க வாழ்க்கை எல்லா விதத்துலையும் கரெக்டாக போகும். ஒரு சிலர் கோடி கோடியாக சொத்து இருக்கும், 1000 கோடி 5000 கோடி சொத்து இருக்கும், ஆனால் கல்யாணம் ஆகாது, குழந்தை ரொம்ப வருஷமாக இல்லாமல் போகும். அப்படியே கல்யாணம் ஆனாலும் 35 38 40 வருஷம் ஆகி கல்யாணம் ஆகும். அப்போது இந்த அமைப்பு இருக்கும்போது உடம்புல இருக்க ஹார்மோன் இந்த மாற்றங்கள் ஏற்படும் இல்லைங்களா? இது ஏன் இந்த இவ்வளோ தள்ளி மாங்கல்யமாக அமையணுங்கிறது அவங்க விதி இல்லைங்களா? அப்போ இந்த மாற்றங்கள் நடக்க நடக்க அந்த கர்மா வந்து இங்கே வேலை செய்யுதில்லை மேடம். அப்போது இந்த கர்மா அப்படிங்கிறத பிரித்து கண்டுபிடிச்சோன்னா அது என்ன கர்மான்னு கண்டுபிடிக்கலாம். கல்யாணமோ குழந்தையோ தள்ளி போகுதுன்னா பெண் சாபம் இருக்கா இல்லைன்னு முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா அகில உலகமே பெண்ணுடைய சக்தியில் தான் இயங்குது. ஆவதும் பெண்ணு, அழிவதும் பெண்ணு. சிவபெருமான் தான் சக்தி பார்வதி தேவிக்கு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கப்பட்டு சொல்லி கொடுத்தார். ஆனால் அந்த ஓம்ங்கிற வார்த்தையை சக்தின்னு அர்த்தம். சக்தினா அது முழுக்க முழுக்க பெண். அந்த பெண்ணுடைய தத்துவத்தை பெண்ணுக்கு உணர்த்துறதே சிவபெருமான் தான். அதுதான் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம். அப்போது இந்த சக்தி அப்படிங்கிற பெண்ணுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த அகில உலகமே இயங்குது. உலகத்தில் பிறக்கிற அத்தனை ஜீவராசிக்கும் ஆவதும் பொண்ணு, அழிவதும் பெண்ணு. இதுதான் காரணம். பெண்ணுடைய ஆதிக்கம் கரெக்டாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் வந்து சேரக்கூடிய அத்தனை ஆண்கள் வாழ்க்கையிலும் நல்லா இருக்கும். இப்போ வந்து 13 சாபங்கள் சொல்லியிருந்தீங்க. இது வந்து எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னா சாபங்களே இல்லாத சுத்தமான ஜாதகம் அப்படிங்கிறது இருக்குமா? இல்லை மேடம், கண்டிப்பாக ஒரு உயிர் கருவாகி பிறக்குது அப்படின்னா இந்த 13 விதமான அமைப்பில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அது இருக்கிறதுனால தான் ஒரு குழந்தை கருவாய் பிறக்குது. சரிங்களா? இந்த 13 விதமான சாபத்தில் சாபமே இல்லாத ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை கருவே ஆகாது. அது மோட்ச நிலை இல்லைங்களா? அது இருக்கிறதுனால தான் நம்ம கண்டினியூஸாக தொடர்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த 13 சாபத்தில் என்ன சாபம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கணும், எத்தனை சதவீதம் அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கணும். அதை பார்த்தோம்னா நம்ம அந்த சாபத்துக்கு உண்டான நிவர்த்தி என்ன அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பண்ண பாவத்தை சரி பண்ண முடியாது, ஆனால் அந்த பாவத்திலேருந்து தப்பிச்சு வாழ முடியும் இல்லைங்களா? ஏன்னா ஒன்று பண்ண பாவத்திலேயே மாட்டி நம்ம வாழ்க்கையை அழிச்சுக்கணும், இல்லை அதிலேருந்து தப்பிச்சு சுயமாக விதிக்கப்பட்ட கர்ம பலனில் வாழ்க்கையை வேலை செஞ்சு வாழ்ந்து காட்டணும். இதுதான் இதுக்கான அர்த்தம். அப்போது ஒரு குழந்தை அம்மா வயிற்றில் கருவாகும் போதே இந்த விதிங்கிறது தீர்மானிக்கப்படுது. விதிங்கிறது என்னன்னா, அதாவது குழந்தை அம்மா வயிற்றில் கருவாகும் போதும் சரி 3 விதமான விதி இருக்கு மேடம். ஒன்று அம்மா வயிற்றில் குழந்தை கருவாகிற இடம், ரெண்டாவது குழந்தை கைகால் அசைக்கிற இடம், மூணாவது பெண்ணா பிறந்தால் மட்டும்தான் 3வது ஒரு விதி இருக்கு, அது பேர் ருது ஜென்ம விதி. சரிங்களா? முதல்ல கருவாகிற விதி பேர் பிரம்மசிஸ்திரம், ரெண்டாவது இருக்க விதி பேர் ததம், கைகால குழந்தை கருவில் அசைக்கும்,
அப்போது ஆன்மா வந்து தங்குற இடம் பிரம்மசிஸ்திரம். கைகால அசைக்கக்கூடிய இடம் என்னன்னா அந்த ஆன்மாவுக்கு ஏற்ற உடலா இல்லையான்னு உடலா இல்லையாங்கிறத பார்க்கறது தான் ததம் அப்படிங்கிற கைகால் அசைக்கக்கூடிய இடம். ஆணா இருந்தால் இந்த ரெண்டு அமைப்பிலே விதி நின்றோம். பெண்ணா இருந்தால் மூணாவதா ஒன்று இருக்கு, அது ருது ஜென்ம விதி. உடம்புல இருக்க பிளட் ரத்தம் தீட்டாவும் உதிரமாகவும் வெளியேற்றப்படும். இந்த ஆதிக்கத்தை சார்ந்து தான் விதிங்கிற அம்சம் பெண்களுக்கு முடிவாகுது. ஏன்னா பெண்ணா பிறந்தால் 3 விதமான விதியில பிறந்த வீட்டுக்கு ஒரு விதி, அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆதிக்கமும், பெண்ணை கல்யாணம் பண்ற கணவருக்கு ஒரு ஆதிக்கமும், பிறக்கிற குழந்தைக்கு ஒரு ஆதிக்கமும் இருக்கும். இந்த 3 அமைப்பையும் பெண்ணுடைய விதி வந்து பேசும். உலகத்திலேயே உயர்ந்த அற்புதமான பிறப்பே பெண்கள் தான். அதுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் பூமியில் பிறக்கிற அத்தனை ஜீவராசி அத்தனை மனிதரையும் உருவாக்கவும் செய்து, வளரவும் செய்து, அழிக்கவும் செய்து. அது அந்த பெண்ணுடைய தலையெழுத்தை சார்ந்து. அப்போது பெண்ணுடைய விதி என்ன விதமான சாபத்தில் இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா அவங்களால தான் உயிரை உற்பத்தி செஞ்சு இந்த பூமி பிரபஞ்சத்துக்கு கொடுக்கக்கூடிய சக்தி கடவுளே கொடுத்துருக்காரு. அப்போ இந்த 13 சாபத்துல முக்கியமா பெண் சாபம் ஒன்று இருந்தால் அதை நான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஏன்னா பெண் சாபத்திலேயே 6 விதமான பிரிவினை இருக்கு. அந்த 6 பிரிவினையில என்ன சாபத்துல ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கருவாய் பிறந்திருக்காங்கன்னு பார்த்தாதான் பார்த்து அதை அப்பவே நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது. ஏன் சொல்ல வரேன்னா பெண் சாபம் இருந்தாலே ஒன்று வம்சம் விருத்தி இல்லாமல் போகும், இல்லைன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்வாங்க, இல்லை இறந்து வாழ்வாங்க. நம்ம ஜாதகம் ஜோதிடம் பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறதுக்கு பொருத்தம் பார்த்து ஜாதகம் பார்த்து எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணுவோம் இல்லைங்களா? நம்ம ஊரில் இதான் நடக்குது. 10க்கு 10 பொருத்தம் இருந்தும் கல்யாணம் பண்ணுறோம். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சிடுறாங்க, டைவர்ஸ் ஆகுது, இல்லை யாரோ ஒருத்தர் இறந்துடுறாங்க, இல்லை ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் போகுது, இல்லை அந்த ஆண் பெண்ணோட வாழ்க்கை இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி போகிறாங்க. இதெல்லாம் நடக்குது இல்லையா மேடம்? இப்போ அதிகமாக நடக்குது. இதெல்லாம் நடக்குதுன்னா ஜாதகம் பொருத்தம் பார்க்கும் போதே இதை பார்த்து சொல்லிடலாம்ல. பொருத்தமும் நல்லா தான் இருக்கு, ஜாதகமும் நல்லா தான் இருக்கு. அதை தாண்டி ஏன் இந்த பிரச்சனை நடக்குது? ஸோ இதில் இப்போ ஜாதகம் பார்த்தாலும் 10 பொருத்தம் இருக்கு, சரியாக தான் இருக்கு அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதை தாண்டியும் பிரச்சனை தெரியுமா? இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து பிரிவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா கணிக்க முடியும் மேடம். அதுதான் ஜாதகம் பார்க்கறத விட பொருத்தம் பார்க்கறது 10 மடங்கு பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு பொருத்தத்தையும் நல்லா பிரிச்சு பார்க்கணும். இப்போ ரச்சி பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம், அஸ்வினிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அஸ்வினிக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் பார்க்கறாங்க. ஒரு 7 பொருத்தம் ஏதோ ஒரு பொருத்தம் வருதுன்னு வைங்களேன். இந்த பொருத்தம் ஒரு 7 பொருத்தம் வருதுன்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது ரச்சு பொருத்தம். அப்படின்னா கயிறு மாங்கல்ய பொருத்தம். அந்த பொருத்தம் இந்த 2 நட்சத்திரத்துக்கு இருக்கு இல்லைங்களா? நட்சத்திரத்துக்கு இருக்கு. இவங்க 2 பேருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த 2 நட்சத்திரத்தில் பூமியில் பிறந்து ஒரு 100 கோடி பேர் பிறக்கிறாங்க அப்படின்னா 100 கோடி பேருக்கும் இதே 7 பொருத்தம் தான். ஆனால் இந்த பொருத்தம் இந்த 2 பேருடைய ஜாதகத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஜாதகம் 2 பேருக்கும் சுத்த ஜாதகமாக கல்யாணம் பண்ணலாம், இல்லை 2 பேருக்கும் தோஷம் செவ்வாய் தோஷம் இருக்கா கல்யாணம் பண்ணலாம், ராகு எது இருந்தாலும் கல்யாணம் பண்ணலாம். அப்படி இருந்தாலும் இதை தாண்டி பூர்வீகம் 2 பேருடைய பூர்வீகத்தை பார்க்கணும். பூர்வீக சம்பந்தமாக பாவம் என்ன புண்ணியம் என்னங்கிற கணக்கை பார்க்கணும். இதில் இந்த 2 கணக்கு சேர்ந்து தான் மாங்கல்யத்தில் இந்த ரச்சு பொருத்தம் 100க்கு எத்தனை சதவீதம் பொருந்தது அப்படிங்கிற பிரிவினையை எடுத்து கொடுக்கும். இந்த அமைப்புக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் பொதுவாக நட்சத்திரத்துக்கு ரச்சு பொருத்தம் இருக்கு. ஆனால் இவங்க 2 பேர் சேர்ந்து வாழும்போது இந்த மாங்கல்யங்கிற கயிறு பொருத்தம் எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லைங்கிறத பார்க்க முடியும். இப்போ அதில் பாதிப்பு இருந்துச்சு, பாதிப்பு 50% கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக 2 பேரும் கல்யாணம் பண்ணாலும் வாழ்க்கை பிரியும். ஒருவேளை இந்த மாங்கல்ய பொருத்தம் 50% மேலே அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதுவே மாங்கல்ய பொருத்தம் நல்லா இருந்து யோனி பொருத்தம் கம்மியாக இருந்தாலும் பாதிப்பாகும். அப்படி ஒவ்வொரு பொருத்தமும் 100க்கு எத்தனை சதவீதம் பொருந்ததுன்னு பார்க்கணும். முக்கியமாக கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய குலதெய்வத்தோடைய ஆதிக்கம், குலதெய்வத்துடைய பெயர் தெரிஞ்சுக்கணும். 2 குலதெய்வத்துக்கு உண்டான கணக்கு இருக்குது ஜோதிடத்தில், அதை பார்க்கணும். பூர்வீக புண்ணியஸ்தானம் சம்மந்தப்படுத்தி அதை செக் பண்ணி பார்க்கணும். 2 பேருடைய ரத்த ஆதிக்கத்தை சார்ந்து பார்க்கணும். இதை தாண்டி என்ன பார்க்கணும் அப்படின்னா அப்பா அம்மாவுடைய கர்ம வினைங்கிற பாவமும் ஆணுடைய அப்பா அம்மா பாவமும் பெண்ணுடைய அப்பா அம்மா பாவ புண்ணியத்தையும் பார்க்கணும். இதெல்லாம் 2 ஜாதகத்தையும் ஒன்றா இணைச்சி கணக்கு எழுதி பார்த்து தான் நம்ம பொருத்தமே பார்த்து பொருத்தம் இருக்கா இல்லையாங்கிறதே சொல்ல முடியும்.